ஆப்பம் எப்படி சாஃப்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கான வடகரியோட ரெசிபி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஆப்பத்துக்கு 8 மணி நேரம் ஊறணும். அதனால நான் காலையில் எழுந்து வந்த உடனே அரிசியை ஊற வைக்கிறேன். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கைப்படி உளுந்து ஊற வைங்க. இப்போ 5 மணி ஆகுது காலையில். இப்போ மதியம் 1 மணி ஆகுது. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் எத்தனை கப் அரிசி போட்டீங்களோ அத்தனை கப்பு வடித்த சாதத்தை சேர்த்துக்கணும். நான் 2 கப் ரைஸ் போட்டேன் இல்லையா, அதனால் 2 கப் சாதம் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி வரணும். இது சாஃப்டாக அரைகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆப்பத்துக்கு டைமிங் தாங்க முக்கியம். அரிசி எந்த டைமில் ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் அது எப்போ அரைச்சி புளிக்க வைக்கிறோன்றதாங்க டைமிங் முக்கியம். அதனால் கரெக்டான டைமிங் தான் பண்ணுங்கள். எதனா ஒன்று சீக்கிரமாகவோ லேட்டாகவோ பண்ணாலும் மாவு வந்து நல்லா புளிக்காது. உப்பு சேர்த்து நல்லா கையால் கலக்குங்க, கரண்டியால் இல்லை. இது காலையில் நான் 8 மணிக்கு இப்போ ஊற்ற போகிறேன். அதனால் நல்லா கலக்கிட்டு ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா மாவு நான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்காம கூட நீங்கள் ஆப்பம் ஊற்றலாம். ஊற்றுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி சேர்க்கணும். இப்போ ஆப்பம் ஊற்றலாம். Thank you for more video. Subscribe my channel and like.